நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை ஏன் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதாவது ஒரு நபிக்கு எல்லா இறை தூதர்களுக்கும் ஏகத்துவம் கம்பல்சரி இருக்கும். அல்லாஹ் ஒருவனேன்னு சொல்லி அவன் நோக்கி தாவத்து, அவங்க நபிமார்களுடைய தாவத்து இருக்கும். அதற்கூட ஒரு ஸ்பெஷலாக இன்னொரு வேலையும் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு நபிக்கு அளவு நிறுவையில் மோசடி செய்கிறத தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பணியை அல்லாஹ் கொடுத்துருந்தான். மூசா நபிக்கு அந்த இஸ்ரவேலர்களை விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த வேலையை மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். லூத் நபிக்கு ஓரின சேர்க்கையை தடை செய்யணும் அப்படிங்கிற அந்த வேலையை கொடுத்துருந்தான். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை என்ன அப்படின்னா, லூத் நபி செஞ்சது, மூசா நபி செஞ்சது, ஈசா நபி செஞ்சது, சாலி நபி செஞ்சது, எல்லா நபிமார்கள் செஞ்ச எல்லா பணியும் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்படும். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு அதுதான். இங்க ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஒரு ஆளுகிட்ட கொடுத்தாச்சு, பிளம்பிங் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு, பெயிண்டிங் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு, எல்லாமே சேர்ந்து டோட்டல் கான்ட்ராக்டா கொடுக்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் இந்த பணி கொடுக்கப்படவே இல்லை. இதை குர்ஆனை கவனமா பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுல இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த பணியை பற்றி ஒரு 3 இடத்துல அல்லாஹ் சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன பணி ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது? 9வது அத்தியாயம் 33வது வசனம், 48வது அத்தியாயம் 28வது வசனம், 61வது அத்தியாயம் 9வது வசனம். இங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அந்த பணியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வது இணை வைப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற. அல்லாஹ் எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனா அப்படின்னா, அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும், எல்லாத்த விட இது டாமினேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இங்க டாமினேட் பண்ண வைக்கிறதுனா எப்படி? விவாதங்கள் நடத்தி எது அழகான பொருளாதாரம், இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரம் சிறந்ததா, இல்ல மனிதர்கள் நீங்க கம்யூனிச சித்தாந்தம் சிறந்ததா, இப்படியா? கிடையாது. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை மேலோங்க வச்சாங்க அப்படின்னா, அதை செயல்படுத்தி காட்டுறது. புரியுதுங்களா? ஒரு ஊர் இருக்கு, அங்க மனிதர்கள் அவர்களாக இயற்றப்பட்ட சட்டங்கள் கொண்ட ஒரு ஊர். அங்க அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள். அங்க பொருளாதார சட்டங்கள் மனிதனால் இயக்கப்பட்டிருக்கு, அரசியல் சாசனம் மனிதனால் இயற்றப்பட்டிருக்கு, எல்லாமே மனிதனால் இயக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு. இன்னொரு ஊர் இருக்கு, அது இறைவனால் சட்டம் இயற்றப்பட்ட ஒரு ஊர். இப்போ இந்த 2 ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்ல எந்த மக்கள் அதிக நிம்மதியாகவும் அதிக சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் காம்படிஷனு. இங்க நீங்க வாயில 1000 பேர் 1000 தத்துவங்களை சொல்லலாம், செஞ்சு காமிச்சாங்களா? இதுதான் வேலையை. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயமே என்ன அப்படின்னா, இன்னைக்கும் காஃபிர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுதான் சிறந்தது. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டம், அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த காலகட்டம், உமர் ரலியல்லாஹு அந்த காலகட்டம், இந்த காலகட்டத்தை காமிச்சுதான் இன்னைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கு. மக்களுக்கு முழுமையான உரிமைகள் கிடைத்த ஒரு காலகட்டம் அப்படின்னா இதுதான். மனிதன் நிம்மதியாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், நம்ம அத்வானியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதாவது இஸ்லாத்துடைய எதிரிகள் கூட ஒத்துக்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற ஆட்சி பூமியுடைய வரலாற்றில், அதாவது உலகம் தோன்றிய வரலாற்றிலேயே சிறந்ததான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் பேசலாம், அதுவே தனியான ஒரு விஷயமா போயிடும். இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்காக வரல, செஞ்சு காமிக்கிறதுக்காக வந்தாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. காமிக்கிறதுக்காக வந்ததாங்க மட்டும் கிடையாது, செஞ்சு காமிச்சாங்க. இதுதான் மற்ற நபிமார்களுக்கும் இவங்களுக்கு. மற்ற நபிமார்கள் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்காக ஆசைப்பட்டார்கள், ஆனா நடக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சாங்க. இதுதான்
மற்ற நபிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நபிமார்களுடைய குறைபாடு கிடையாது. இந்த ஜமாத் அமையல, அந்த டீம் அமையல, அதனால செய்ய முடியல. ஏன்னா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமமான அளவு உழைப்பாளிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ நம்ம பார்க்கவும் கூடாது.